ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கஸ்டமரோட நார்மல் சைக்கிள். இந்த நார்மல் சைக்கிளை வந்து எலக்ட்ரிக் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹெலோ எலக்ட்ரிக் கம்பெனியை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எந்த ஒரு நார்மல் சைக்கிளையும் எலக்ட்ரிக் சைக்கிளாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி தருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில கஸ்டமர் நியூ சைக்கிள் எடுத்துன்னு வருவாங்க, சில கஸ்டமர் ஓல்டு சைக்கிளும் எடுத்துன்னு வருவாங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. நியூ சைக்கிள்னால் நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்காது, பட் ஓல்டு சைக்கிளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மட், ரஸ்ட் அண்ட் டஸ்ட் இதெல்லாம் வந்து க்ளீனிங் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்போவுமே வாஷிங் ஸ்டெப் தான் ஓல்டு சைக்கிளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வாஷிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக் யூஸிங் சம் டிட்டர்ஜென்ட் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். ஸோ கைஸ், சைக்கிளை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மோட்ரு மவுண்டிங். மோட்ரு மவுண்டிங் வந்து நான் எப்போவுமே பேக் வீலில் தான் நான் வைப்பேன். பட் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நான் ஃப்ரண்ட் வீல்லையும் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி கஸ்டமர் வந்து ஏன் சாய்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நான் எப்போவுமே பேக் வீலில் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் மோட்ரு மவுண்டிங்க்கு. ஸோ மோட்ரு மவுண்டிங் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் வீலை ரிமூவ் பண்ணணும். ஸோ பேக் வீலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைக்கிளை வந்து தலைக்கீழே நம்ம நிப்பாட்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு நட் அண்ட் போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு பேக் வீலை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 24 வோல்ட்டு 250 வாட் பிஎம்டிசி மோட்டர் கிட் யூஸ் பண்ண போகிறேன், சைட் மோட்டர் கிட்டு. ஸோ இதுக்கு வந்து 2 செயின் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பெடலிங்க்கு போகும், இன்னொன்று வந்து நம்ம மோட்டருக்கு போகும். ஸோ பெடலிங்க்கு போகிற செயின் வந்து ஆல்ரெடி அதில் இருக்கும், எல்லா சைக்கிளையும் இருக்கும். ஸோ இப்போது மோட்டருக்கு போகிறதுக்கு செயினுக்காக எனக்கு இன்னொரு ஃப்ரீ வீல் வேணும். அதனால தான் இந்த பேக் வீலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். பேக் வீலில் வந்து டியூவல் கப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு ஃப்ரீ வீலை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இந்த 2 ஃப்ரீ வீலையும் வந்து நான் வீலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த வீலை வந்து சைக்கிளில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைசைக்கிள் பெடலிங் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ வீல்லையும் நெக்ஸ்ட்டு மோட்டரோட செயினை வந்து செகண்டு ஃப்ரீ வீல்லையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஸோ கைஸ், வீலை வந்து சைக்கிளில் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா சைக்கிளை வந்து நேராக நிப்பாட்ட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெடலிங் பண்ணி பாருங்கள். ஸோ பெடலிங் வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி டைட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், டைட் அண்ட் லூஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஸோ எனக்கு இங்கே லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ சைக்கிள் லூஸாக இருக்குது, சைக்கிள் செயின் லூஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பின்னாடி எடுத்துன்னு வரேன் வீலை. ஸோ அப்போ தான் வந்து டைட் ஆகும் செயினை. அப்புறம் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். நட்டை வந்து டைட் பண்ணிட்டா டைட் ஆகிரும். ஸோ கைஸ், இதுதான் 24 வோல்ட் 250 வாட் பிஎம்டிசி மோட்டர். இந்த மோட்டரை வந்து நம்ம வந்து பின்னாடி அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து எல்லா சைக்கிளுக்கும் வந்து சேமாக இருக்காது. ஏன்னா ஸ்டே ஆங்கிள் வந்து மாறும். ஸோ ஒரு சைக்கிளுக்கு சின்னதாக இருக்கும், ஒரு சைக்கிளுக்கு பெருசாக இருக்கும். சின்னதாக இருந்தால் வைக்கவே முடியாது, இம்பாசிபிளாக இருக்கும். சில சைக்கிள் மீடியமாக இருக்கும், அதில் வைக்கலாம். இந்த சைக்கிள் வந்து மீடியமாக இருக்குது, ஸோ இதில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மோட்டர் வந்து சில சைக்கிளில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி மோஸ்ட் இம்பாசிபிளாக இருக்க சைக்கிளில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் சைக்கிளை வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலாக நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் 8056248257 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சைக்கிள் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அண்ட் உங்கள் ஸ்பீடு, மைலேஜ், ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே, பட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் ரிக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்கள் சைக்கிளை வந்து கன்வெர்ட் பண்ணி தருவோம். நம்மக்கிட்ட வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மோட்டர்ஸ் இருக்குது. ஹப் மோட்டர், பிஎம்டிசி மோட்டர், மிட் செயின் மோட்டர் அண்ட் பேட்டரிஸில் கூட வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி தருவோம். ஸோ கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து மோட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ மோட்டருக்கும் ஒரு செயின் இருக்குது, பெடலிங்க்கும் ஒரு செயின் இருக்குது. ஸோ இந்த 2 செயினும் வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி பெடலிங் பண்ணி பார்த்துக்கலாம், பேட்டரி கனெக்ஷன் இல்லாமல். ஸோ ஃப்ரீயாக இருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பெடலிங் பண்ணி பார்த்ததில் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் பேட்டரியை வந்து டேரெக்டாக மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோட்டரும் வீலும் வந்து செயின் ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, செயின் அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நான் கனெக்ஷன் தர போகிறேன் 12 வோல்ட்டு. ஸோ இந்த மோட்டர் 24 வோல்ட்டு தான், பட் 12 வோல்ட்லையும் இந்த மோட்டர் ரன் ஆகும். ஸோ டேரெக்டாக நான் வந்து கனெக்ஷன் தரேன். ஸோ பார்த்தீங்களா கைஸ், மோட்டர் வந்து ரன் ஆகுது. ஸோ செயினும் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அலைன்மெண்ட்டு, வீல் நல்லா ரொட்டேட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு வேறு ஆங்கிள்லையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு செயின் வந்து மோட்டருக்கு, இன்னொரு செயின் வந்து பெடலுக்கு. ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்லைட், ரோட்டல், பிரேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து 24 வோல்ட் 12Ah லித்தியம் அயன் பேட்டரி இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கைஸ், கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட் வந்து பேட்டரி வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபாக இருக்கணும், வாட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபாக இருக்கணும், அப்புறம் ரிமூவலாக இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ப்ளஸ் ரிமூவலாக நான் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து எலக்ட்ரிக் சைக்கிளை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம கஸ்டமரோட நார்மல் சைக்கிளை எலக்ட்ரிக் சைக்கிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே லைட் இருக்குது, ஹாரன் இருக்குது, அண்ட் பேட்ரி வந்து ரிமூவபிள் பேட்ரி. இது வந்து பேட்ரி நம்ம வந்து வீட்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். ஸ்லைட் அப் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். இதுக்கு நம்ம கீ தரோம். ஜஸ்ட் அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைட் அப் பண்ணால் பேட்ரி ரிமூவ் ஆயிரும். அண்ட் பெடலிங்கும் பண்ணலாம், ப்ளஸ் எலக்ட்ரிக்கலாகவும் நம்ம போகலாம். ஸோ 2 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கைஸ், இவர் தான் நம்ம கஸ்டமரோட சன். இவருக்கு தான் வந்து நம்ம கஸ்டமர் சைக்கிள் கேட்டிருந்தார். ஸோ இவர் அந்த நம்ம சைக்கிளை பார்த்தோன்னே ஒரு மாசான ரியாக்ஷன் கொடுத்தாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த சைக்கிள். அவருக்கு எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் கைட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது, ஹாரன், லைட் எல்லாமே நான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா ஃபைனலாக அவருக்கு வந்து நான் டெஸ்ட் ட்ரைவும் நான் கொடுத்தேன். ஸோ அவர் டெஸ்ட் ட்ரைவில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கைஸ், நீங்களும் உங்கள் நார்மல் சைக்கிளை எலக்ட்ரிக் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8056248257 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்பில் உங்கள் சைக்கிள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நல்லா இருக்கா ப்ரோ? ஓகே, சாட்டிஸ்ஃபைட். ஓகே, டன்.